தந்தி டிவியில் வேலை பார்க்கும்போது ரங்கராஜ் பாண்டே வந்து பலமுறை சீமான் அவர்களை பேட்டி எடுத்திருக்கிறார். சீமான் அவர்கள் 2016 தேர்தலை எதிர்கொள்ளும் போது அந்த காலம் தொட்டு சீமான் அவர்களை தொடர்ச்சியாக பலமுறை பல்வேறு காலகட்டங்களில் சீமானை பேட்டி எடுத்தவர் ரங்கராஜ் பாண்டே. அது மூலமாக சீமான் 2016 என்ன பேசினாரோ அதைத்தான் இன்றைக்கும் பேசுகிறார், அவரோட கொண்ட கொள்கையில் உறுதியாக இருக்கிறார் அப்படிங்கிறத உணர்ந்தவர் ரங்கராஜ் பாண்டே. என்னதான் இந்துத்துவ கருத்துக்கு ஆதரவு கொண்டவராக ரங்கராஜ் பாண்டே இருந்தாலும் கூட சீமான் அவர்கள் மீது, சீமான் முன்வைக்கக்கூடிய தமிழ் தேசியத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர். சீமான் அவர்கள் மீது தனிப்பட்ட அளவில் அன்பும் பாசமும் நல்ல மரியாதையும் கொண்டவர் ரங்கராஜ் பாண்டே. அவர் தன்னுடைய யூடியூப் சேனலாக இருக்கக்கூடிய சாணக்கியா சேனல் மூலமாக சீமானுக்கு ஆதரவாக ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார். சீமானுக்கு விவசாயி சின்னத்தை கொடுத்தே ஆகணும், அதுதான் சரியாக இருக்கும், தேர்தல் ஆணையம் முன் வந்து சீமானுக்கு விவசாய சின்னத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார். நாம் தமிழர் கட்சிக்கு மீண்டும் விவசாய சின்னத்தை கொடுப்பதுதான் சரியாக இருக்கும், அல்லது அந்த கட்சியினர் மத்தியிலும் ஒரு நடுநிலை பார்வை கொண்டவர்கள் மத்தியிலும் இது வந்து தேர்தல் ஆணையம் நாம் தமிழர் கட்சிக்கு செய்த அநீதி என்றுதான் படும். எப்பயுமே சீமான் அவர்களுடைய வளர்ச்சியை மறைக்காம பேசுறவர் ரங்கராஜ் பாண்டே. இந்துத்துவ கொள்கையில் இருந்தாலும் இன்னைக்கு அவர் சீமானா பேசுறாருன்னா அப்படியே ரவீந்திரன் துரைசாமி அவர்களை போல எங்க பயணிச்சாலும் நேர்மையாக இருக்கணும், சரியானதை பேசணும், உண்மை நிலவரம் என்னவோ அதை பேசணுங்கக்கூடிய ஒரு ஆள் தான் ரங்கராஜ் பாண்டே. பிறமொழியாளராக இருந்தாலும் கூட ரொம்ப அழகாக ஒரு அற்புதமாக தமிழை உரையாடவும் பேசவும் தெரிஞ்சவர் ரங்கராஜ் பாண்டே. அப்படிப்பட்ட ரங்கராஜ் பாண்டே தன்னோட சேனல் மூலமாக சீமானவர்களுக்கு விவசாய சின்னத்தை கொடுக்காம விட்டுட்டா அது மிகப்பெரிய அநீதியாக பார்க்கப்படும். தேர்தல் ஆணையத்தின் பிழையா மட்டுமல்ல, பாரதிய ஜனதா கட்சி தான் இதை பண்ணுதுங்கிற மாதிரி தான் மக்கள் பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை அவர் சொல்லியிருக்கிறார். அவங்க ஒரு அப்பீல் போயிட்டு எங்களுக்கு கொடுங்கப்பா அப்படின்னு சொன்னா கொடுக்கறது வந்து ஒரு பெரிய குத்தம்லாம், நீ எல்லாம் அப்பீல் பண்ணல நான் உனக்கு எப்படி கொடுப்பேன்னு சொல்லிட்டு அவ்வளோ சண்டை போட்டு கம்பு சுத்திரக்கையில் ஒன்றுமே கிடையாது. பட் அதுக்கு வந்து தாண்டி தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்கணும் அப்படிங்கிற நம்முடைய பாயிண்ட். இல்லை அப்படின்னா வளர வாய்ப்புள்ளவர்களை முடக்குகிறார்கள் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வந்து ஒரு குற்றச்சாட்டு வந்து தேர்தல் ஆணையத்தின் மீது வைக்கப்படும். அவங்களும் ஒரு வாய்ப்பு கொடுத்து இந்த சின்னத்தை ஒதுக்கப்பட்ட யாருன்னே தெரியாத ஒருத்தர் கொடுத்து எப்பா நீ மாத்திக்கிறியான்னு அவரையும் வந்து அழைச்சி போயிட்டு நீ கொடுத்துரு, வேற ஒரு சின்னத்துக்கு நீ ஏற்கனவே போட்டிட்ட அந்த கேஸ் சிலிண்டர் அல்லது கேஸ் ஸ்டவ் சின்னத்திலே போட்டிட்டு இப்போ இந்த சின்னத்தை அவர் கொடுத்துன்னு சொல்லலாம். ஏன்னா நீதிமன்றமே அங்கீகரிக்குது, கிட்டத்தட்ட வந்து 30 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க, 7% வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க, அதெல்லாம் மறுக்கிறதுல நீதிமன்றமே வந்து சொல்லியிருக்கு. இந்த சின்னத்துக்கு இவ்வளோ பெரிய அளப்பற தேவையே கிடையாது. சில சமயங்களில் தேர்தல் ஆணையம் ஒரே சின்னத்தை 2 பேர் கேட்கும்போது குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுப்பாங்க, அப்படியெல்லாம் இருக்கிறப்ப இதை வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார். ப்ளஸ் வந்து இந்த சின்னம் வந்து இவ்வளோ பெருசாக வந்து நான் இல்லை நீங்கள் விண்ணப்பிச்சிங்க அதனால கொடுக்கல, நீங்கள் விண்ணப்பிக்கல அதனால கொடுப்போம் அப்படின்னு அவ்வளோ பெரிய எமோஷனலாக டீல் பண்ணுறதுக்கான விஷயம் ஒன்றுமே கிடையாது. நம்ம வந்து தேர்தல் ஆணையம் வந்து வெறும் குலுக்கல் முறையில் கூட கொடுத்துருக்காங்க. நம்ம கடைசி நேரத்தில் ஒரே கட்சிகள் 2-3 சின்னம் கேட்கும்போது, சுயேட்சைகள் ஒரே நேரத்தில் 2-3 சின்னம் கேட்கும்போது குலுக்கல் முறையில் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் உள்ளது உங்களுக்கு, செகண்ட் உள்ளது உங்களுக்கு, தேர்ட் உள்ளது உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி குலுக்கல் முறையில் சின்னம் கொடுத்துருக்கோண்டு. ஆனால் இந்த இடத்துல நாம் ஒரு விஷயத்தை சிந்திச்சு பார்க்கணும். இப்போ ரங்கராஜ் பாண்டே ஒரு விஷயத்த சொல்கிறார், குலுக்கல் முறையில் கூட சின்னத்தை கொடுப்பாங்கன்னு. இப்போ ஒருவேளை உயர்நீதிமன்றம் நம்மளுக்கு தீர்ப்பு சாதகமாக வராமல் நம்ம உச்சநீதிமன்றம் போகிறோம், உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு சீமானுக்கு விவசாய சின்னத்தை கொடுங்க அப்படின்னு வரலாம், இல்லாட்டினா சீமானுக்கு விவசாய சின்னத்தை கொடுக்காதீங்க, தேர்தல் ஆணையம் செஞ்சது தான் சரி அப்படின்னு வரலாம், இல்லாட்டினா இன்னொரு வகை வரலாம், நடுத்தரமாக மைய கருத்தாக ஒன்று வரலாம். அது எப்படி அப்படின்னா, குலுக்கல் முறையில் சின்னத்தை முடிவு பண்ணுங்க, யாருக்கு இந்த சின்னம், சீமானுக்கா அந்த கர்நாடகாவில் இருக்கக்கூடிய போட்டியிடக்கூடிய அந்த கட்சிக்கா அப்படிங்கிற மாதிரி. அப்படிப்பட்ட சூழலில் நம்ம குலுக்கல் முறையில் வரும்போது விவசாய சின்னம் நமக்கு வருமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி வருது. இது வந்து மிகப்பெரிய அரசியல் பரபரப்பை இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க ஏற்பட்டிருக்கிறது. எல்லா விஷயத்துலையும் ஒரு நன்மை இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நாம் தமிழர் கட்சிக்கு இது நன்மையாகவே போய் முடியும் அப்படின்னு நம்ம எல்லாருமே நம்புவோம். கண்டிப்பாக இன்றைக்கி ரங்கராஜ் பாண்டே பேசுகிறாரு, இந்துத்துவாவில் இருக்கக்கூடிய பிஜேபி ஓட்டர்ஸ்க்கு ஃபுல்லாக சீமானோட சின்னத்தை பறிச்சுட்டாங்களாம் அப்படிங்கிற ஒரு அனுதாபம் வருது. அதிமுக தரப்பில் பேசுகிறாங்க, அனைத்து செய்தி ஊடகங்கள்லையும் இன்றைக்கி செய்தி வந்திருக்குது, அனைவருக்கும் தெரியுது, பார்க்குறவங்களே கேட்குறாங்க என்ன என்ன பிரச்சனை, ஏதோ சின்னத்தை பிடுங்கிட்டாங்களாம்ல, வேற சின்னமாம்ல அப்படிங்கிற மாதிரி எல்லா மக்களுமே கேட்கிறார்கள். அப்போ இது ஒரு மிகப்பெரிய அளவில் நாம் தமிழர் கட்சியவும் அண்ணன் சீமானையும் மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்துருக்குது அப்படிங்கிறத அது காட்டுது. பாரதிய ஜனதா கட்சியில் பயணம் செஞ்சாலும் ரவீந்திரன் துரைசாமி ஐயா அவர்கள் வந்து நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமானுக்கு ஆதரவாக பல்வேறு கருத்தை சொல்கிறாரு. அதே அந்த இந்துத்துவா
கருத்தியலில் இருந்தாலும் ரங்கராஜ் பாண்டே சீமானுக்கு ஆதரவான ஒரு கருத்தை சொல்கிறார். அதாவது நியாயத்தை பேசுகிறாங்க அவங்க 2 பேரும். ஆனால் நாம் தமிழர் கட்சியில் தமிழ் தேசியம்னு தொண்டைகளியே கத்தி நாடகம் ஆடின இந்த ராஜீவ்காந்தி திமுகவுக்கு போனதுக்கப்புறம் எவ்வளோ கேவலமாக வசைபாடுறதும் அவதூறுகளை நாம் தமிழர் கட்சியை நோக்கி பரப்புறதுமான ஒரு செயல்கள்லாம் நம்ம கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியல. இப்படியெல்லாம் மனுஷன் இருப்பானா, இப்படியெல்லாம் மானங்கட்ட ஜென்மம் இருப்பானா, இவன் எப்படி உண்மையிலேயே தமிழ் தேசியத்தில் நம்ம கூட உண்மையாக பயணிச்சிருப்பான், இவன் மனசுக்குள்ளே நிறைய விஷத்தை வச்சுக்கிட்டு தான் நம்ம கூட இருந்த ஒரு உளவாளியாகத்தான் ஒரு துரோகியாகத்தான் ராஜீவ்காந்தியை பார்க்கணுங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது. அதே மாதிரி ராஜீவ்காந்தி எப்படியோ அதே மாதிரி தான் இந்த ராஜவேல் நாகராஜன். எந்த அளவுக்கு உண்மையிலேயே ராஜவேல் நாகராஜன் வரும்போதெல்லாம் நான் கூட உண்மையிலேயே ஊடகவியலாளர் நமக்கு ஆதரவு வந்திருக்கிறாரு, நமக்காக ஒவ்வொரு விவாத நிகழ்ச்சியிலையும் பேசுகிறாரு, பரவாயில்ல அப்படின்னு நினச்சி நான் அவரை கண்டு வியந்தேன். தேர்தல் பணிக்கெல்லாம் ரொம்ப வேலை செஞ்சார். பல்வேறு அவர் பேசு மூலமாக ஒவ்வொரு தொகுதியிலையும் இருக்கக்கூடிய வேட்பாளரெல்லாம் பேட்டி எடுத்தார். அப்போல்லாம் சரி பரவாயில்ல, இவர் பெரிய அளவில் நம்ம கட்சியை வளர்க்குறதுக்காக பாடுபடுறாருன்னு நினச்சேன். ஆனால் இவங்க எல்லாம் என்ன திட்டத்தோடு வர்றாங்கன்னா, உள்ளுக்குள்ளே தமிழ் தேசியம் சீமான் அப்படின்னு பேசி தன்னுடைய யூடியூப் பக்கங்களில் சப்ஸ்கிரைபர்ஸை அதிகப்படுத்திட்டு அதுக்கப்புறமா டக்குன்னு பச்சோந்தி மாதிரி அவங்க விருப்பப்படுற எங்கே காசு நல்லா வருமோ அந்த அரசியல் விபச்சாரத்தை பண்ண தொடங்கிடுறாங்க. இப்படிப்பட்ட கேவலமான பொழப்பு பழைக்கிறதுக்கு வேறு ஏதாவது தொழில் பண்ணலாமே. ரங்கராஜ் பாண்டே அறிவானவர், திறமையானவர், பண்பானவர். பிஜேபியில் பலருக்கு அறிவே இருக்காது, கொஞ்சம் பேருக்கு தான் அறிவு இருக்கும். அப்படி அந்த கொஞ்சம் பேரில் ரங்கராஜ் பாண்டேவும் ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். அவர் சொல்லக்கூடிய ஒரு செய்தியில் இன்னொரு மறைமுகமான ஒரு விஷயமும் ஒளிஞ்சிருக்குது. என்ன அப்படின்னா, ஒருவேளை சின்னத்தை மாற்றி சீமானுக்கு கொடுத்து அதனால் தேர்தலில் வாக்கு குறைஞ்சு போயிடுச்சுன்னா அப்போவும் அது பிஜேபி பேர் தான் அடியாகும். இந்த மாதிரி சதி பண்ணி சீமானோட வாக்கை சரிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி, மேலும் அது சீமானுக்கு பக்கபலமாக தான் அமையுங்கிற மாதிரி அவர் சொல்கிறார். ஒருவேளை வாக்கு கூடிருச்சு சின்னத்தை மாற்றியும் கூட அப்படின்னா, சின்னத்தை மாற்றியே இவ்வளோ தூரம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து இந்த குறுகிய காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவில் வாக்கு வங்கியை உயர்த்தி காட்டிட்டார் அப்படின்னா, இவரை விட சிறந்த தலைவர், ஆளுமை மிக்க தலைவர், துணிச்சலானவர், திறமையுள்ளவர் தமிழ்நாட்டில் இல்லை. இவர் மிகப்பெரிய மாபெரும் தலைவராக உயர்ந்து நின்றுவார் சீமான். அழிக்க முடியாத மாபெரும் அரசியல் சக்தியாக தமிழ்நாட்டில் கோல வச்சிருவார் சீமான்ங்கிற ஒரு எச்சரிக்கையும் பாண்டே கொடுக்கிறாரு. தொடர்ந்து வாக்கு வங்கியில் அதிகரிச்சு வரக்கூடியவருக்கு மக்களுடைய அங்கீகாரம் இருக்குது அப்படிங்கிற பார்க்கக்கூடியவர்களுக்கு நம்ம ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதுல ஒரு பெரிய குற்றம் நடந்தாது. அதனால யாரோ போய் நீதிமன்றம் போய் ஆகும்னு சொல்லிட்டு எப்படி நீங்க கொடுக்க போச்சு பெரிய அருவாள் சுத்த போற கிடையாது. ஒருவேளை அவர்கள் ஏற்கனவே பெற்ற 30 லட்சம் வாக்குகள் 7% வாக்குகளை விட அதிகமாக பெற்றுட்டாங்க புதிய சின்னத்தில் அப்படின்னா, அவர் ஒரு அசைக்க முடியாத சக்தியா வளர்ந்துருவாரு, யாராலும் தடுக்க முடியாத ஒரு சக்தியா வளர்ந்துருவாரு. இதுல நம்ம பாரதிய ஜனதா கட்சி சார்பா அண்ணாமலை சீமானுக்கு சின்னம் கிடைக்காததுக்கு ஒரு கருத்து சொன்னார். ரங்கராஜ் பாண்டே இப்படி ஒரு கருத்து சொல்றாரு. அண்ணாமலை கருத்து பார்த்தீங்கன்னா, கொடுக்காதது சரிதாங்க, தேர்தல் செஞ்சது சரிதாங்கன்னு நெஞ்சிலையும் வாயிலையும் அடிச்சுக்கிட்டு பேசினார். ஆனால் ரங்கராஜ் பாண்டே ரொம்ப அறிவுபூர்வமாக அவரோட காணொலியில் இதை விவாதித்து பேசியிருக்கிறார். அப்போ அண்ணாமலை கருத்துக்கு அப்படியே நேர் எதிரான ஒரு கருத்தை ரங்கராஜ் பாண்டே தெரிவிக்கிறது மாதிரி தான் தெரியுது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழக தலைவராக இருக்கிறதும் அவருடைய நடவடிக்கைகளும் அவருடைய செயல்பாடுகளையும் பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளே இருக்கிறவங்களே அருவருக்கிறாங்க, அவங்க வெறுக்கிறாங்க. என்னடா இவரை போய் போட்டிருக்கிறாங்க, இவர் பண்ணக்கூடிய எந்த விஷயத்துலையும் அவர்கள் உடன்படலை அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், சுப்பிரமணிய சுவாமி அண்ணாமலனுடைய அந்த தலைமைத்துவ பண்பை ஏற்றுக்கொள்ளலை, மோடியவே அவர் எதிர்க்கிறாரு, மோடி தோக்கணுங்கிறாரு. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா எஸ்வி சேகர் அண்ணாமலைக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்துறாரு. பாரதிய ஜனதா கட்சி தமிழக தலைவர் அண்ணாமலையை எதிர்க்கிறாரு, அதுக்காகவே எஸ்வி சேகரை கைது பண்ணி உள்ளே போடுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காயத்ரி ரகுராம் அண்ணாமலைக்கு எதிராக ரொம்ப அதிகமான சமூக பரப்புரை செஞ்சாங்க. பல தவறான விஷயங்கள் வீடியோக்கள் எடுத்து பாலியல் விஷயங்களில் பலரை மிரட்டி அடிபணிய வைக்கிறாரு அண்ணாமலை, ஒரு கேவலமான ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாருன்னு அண்ணாமலையை கண்டித்து பேசினாருங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கி தருமபுரி ஆதீனத்தை போய் உன் வீடியோ என்கிட்ட இருக்குது, அதை கொடுக்கணுன்னா நீ 20 கோடி கொடு, இல்லாட்டினா நான் வெளியிட்டுருவேன்னு கேவலமான ஒரு வேலையை இந்த பாரதிய ஜனதா கட்சி பண்ணி ஒரு ஆதீனத்தையே மிரட்டி இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு மிரட்டியே பல்வேறு காரியங்களை சாதிச்சுக்கிட்டு இருக்கிறார். அண்ணாமலையோனுடைய பாணி எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு காவல்துறை அதிகாரி போல இல்லை, ஒரு குற்றவாளியை போல, ஒரு ரவுடியை போல, ஒரு அராஜகம் பண்ணுறவரை போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் காயத்ரி ரகுராம் குற்றம் சாட்டினாங்க. அதே மாதிரி மூத்த தலைவராக இருக்கக்கூடிய பலர் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் பார்த்தீங்கன்னா இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கிறாங்க.
தமிழிசை சவுந்தரராஜன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழக தலைவராக இருக்கும்போது அச்சுராஜாலாம் அவ்வளோ பேசுவார். அவரோட ப்ரெஸ் மீட் அடிக்கடி இருக்கும். அவர் வாய்க்கொழுப்பு எல்லா இதுலேயும் வந்து ஏதாவது ஒரு கருத்தை சொல்லி சமூக வலைதளத்தில் அது பேசு பொருளாக ஆகும். எல்லாரும் கேலி கிண்டல் பண்ணுவாங்க, கண்டனங்களை தெரிவிப்பாங்க, அப்படியே போய்கிட்டு இருந்துச்சு. இப்போ அச்சுராஜா எங்கே இருக்காருன்னே தெரியல அண்ணாமலை வந்ததுக்கப்புறம். அதே மாதிரி பொன் ராதாகிருஷ்ணன் அவர் என்ன பண்ணுறாரு, அவரோட கருத்து என்ன, எதுவுமே இல்லை. அண்ணாமலை தன்னை மட்டுமே முன்னிலைப்படுத்துகிறார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளேயே இருக்குது. பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளேயே பலர் அண்ணாமலை தலைமையிலான இந்த பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் தோற்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆளாக தான் இப்போ நம்ம ரங்கராஜ் பாண்டவனோட கருத்தையும் பார்க்குற மாதிரி இருக்குது. அப்போ ரங்கராஜ் பாண்டவமே அண்ணாமலைக்கு ஒரு எதிரான ஒரு விஷயமாக தான் அவர் திங்க் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய கருத்துக்கள் எல்லாமே காட்டுது. எது எப்படியோ நன்கு படித்த நல்ல அறிவு இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள்லேருந்து எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அரசியல் நன்கு தெரிஞ்சவங்களே சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, எப்போ அந்த சின்னத்தை நியாயப்படி பார்த்தா, தர்மப்படி பார்த்தா, நீதிப்படி பார்த்தா சீமானுக்கு தான் விவசாய சின்னம் சொந்தம். இது வந்து தேவையில்லாத பிரச்சனை, ஒரு சாதாரண பிரச்சனை. அதை பெருசுபடுத்தி வேணுங்கன்னே சீமானுக்கு சின்னம் கிடைக்கக்கூடாதுங்கிற உள்நோக்கத்திலே செயல்படுற மாதிரி தான் தெரியுதுங்கிற மாதிரி தான் அனைவருமே சொல்கிறாங்க. நிறைய பத்திரிகையாளர்கள் வந்து சீமான் கிட்ட பேட்டி எடுக்கும்போது என்ன சின்னம் என்னன்னே ஆச்சு, கிடச்சிருச்சானே, இப்போ என்ன ஸ்டேஜில்னே இருக்குது, அதுக்கான போராட்டங்கள்லாம் எப்படின்னே நடந்துக்கிட்டு இருக்குது, சட்ட போராட்டம் அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ அந்தளவுக்கு அவர்களுக்கே வந்து இது வந்து ஒரு பெரிய அனுதாபத்தை கொடுத்துருக்குது. நாம் தமிழர் கட்சிக்கு ஒருவேளை சின்னம் மறுக்கப்பட்டால் ஒரு மிகப்பெரிய கொதிநிலையை ஏற்படுத்தி, மிகப்பெரிய அனுதாப அலையை ஏற்படுத்தி அது மாபெரும் ஒரு வெற்றியை நாம் தமிழர் கட்சிக்கு பெற்றுத்தரும். அதற்கு இவர்கள் உதவ போகிறார்களா என்ன அப்படிங்கிறதான் தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், எது நடந்தாலும் நன்மைக்கு, கண்டிப்பாக அனைத்தும் நாம் தமிழர் கட்சியின் நன்மைக்கும் தமிழர்களின் நன்மைக்கும் தமிழர்களின் வெற்றிக்குமே உதவுவதாக நடக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.